டெய்லியுமே ஸ்கூலுக்கு குழம்பு சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு செஞ்சு குடுத்துட்டுருக்கீங்களா? அப்போ ஒரு நாள் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் செஞ்சு தான்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிரு, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒண்ணு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாம. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், சின்ன சின்னதா கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 முட்டைய வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அத இது கூட சேர்த்துட்டு, நம்ம ரெடி பண்ண கர்ட் மிக்ஸரையும் இது கூட சேர்த்து, தண்ணியெல்லாம் வத்தி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, ஆல்ரெடி நான் சப்பாத்தி போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி, அந்த சப்பாத்திய 2 பக்கம் போட்டு எடுத்துட்டு, நம்ம ரெடி பண்ண மசாலா ஃபில்லிங்க இந்த சப்பாத்தி எக்குள்ள வச்சு ரோல் பண்ணி குடுத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மளோட சூப்பரான எக் மசாலா ரோல் ரெடி ஆயிடுச்சு. உங்க குழந்தைங்க எக் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, நீங்க எக்குக்கு பதிலா பன்னீர் இல்ல சோயா கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பயிறு, டிராகன் ஃப்ரூட், டேட்ஸ், மஸ்க்மெலன் ஜூஸ் போட்டு குடுத்துருந்தேன். இதுதான் இன்னைக்கு என் பையனோட லஞ்ச். இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை.